சிஎஸ்கே பிளேயிங் லெவல் வர்சஸ் ஆர்சிபி பிளேயிங் லெவல், இந்த ரெண்டு பிளேயிங் லெவலை கம்பேர் பண்ணி எந்த பிளேயிங் லெவல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிஃபோர் கோயிங் டு தி வீடியோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் கொடுக்காம லைக் கொடுத்துருங்க. வீடியோ நீங்கள் தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள். ஸோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ரீசெண்டாக முடிஞ்சது. இந்த வருஷமே இல்லாமல் இந்த வருஷம் ஆர்சிபி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நினச்ச பிளேயரை கண்டிப்பாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வழக்கம் போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பிளேயருக்கு ஆல்ரெடி அவங்க டீமில் இருந்த பிளேயருக்குலாம் போகாமல் இந்த வருஷம் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன அப்படிங்கிறத ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி பிளேயிங் லெவலில் பார்த்துடலாம். ஸோ விராட் கோலி ஓப்பனிங் பண்ண போகிறாரு இந்த டைமு. ஸோ போன வருஷம் விராட் கோலி ஓப்பனிங் பண்ணாரு. இந்த டைமும் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஓப்பனிங் பண்ண போகிறாரு. ஸோ அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பில் ஷாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாரு. ஸோ போன வருஷம் கேகேஆருக்கு அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது பீக் லெவலில் இருந்துச்சு, ஓகேவா. ஸோ அதனால் இந்த வருஷமும் அவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. ஸோ ஒன் டவுன் அவங்க ஆல்ரெடி ரீட்டன் பண்ணி வச்சிருந்த ரஜித் பட்டிதார், ஸோ லிவிங்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறாரு அட்டாக்குள்ள. குருணால் பாண்டியா, ஜித்தேஷ் சர்மா, ஃபினிஷிங் ரோலில் வந்து டிம் டேவிட் வர போகிறாரு. ஸோ புவனேஸ்வர் குமார், ஹேஷல்வுட், யாஸ்டாயில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கை வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இம்பேக்ட் பிளேயராக வந்து சூர்யா சர்மா தான் வரப்போகிறாரு. ஸோ இருக்கிற ஒரே ஸ்பின்னர் அது வந்து பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னர். ஸோ அவர் ஒருத்தர் தான் வந்து இம்பேக்ட் பிளேயராக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவோட ஸ்குவாட் வந்து பார்ப்போம். ஸோ ருத்ராஜ் கேக்வா, டெவான் கான்வே ஓப்பனிங் பொசிஷன். ஸோ டைட்டில் வின்னிங் காம்பினேஷன் அப்படிங்கிறதெல்லாம் அதை மாற்ற மாட்டாங்க சிஎஸ்கே எப்போவுமே. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி ஒன் டவுனில் வருவார். ஸோ சிவம் டூபே, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ சூப்பர் ஃபார்மில் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஃபோர்த் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறாரு. ஸோ தீபக் கூட வந்து அடுத்து வருவார். ஸோ அவர் இல்லை, சப்போஸ் அவரோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்குது அப்படின்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா அன்சுல் காம்போஜ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சாம் கரன் ஆர் ஜேமி ஓவர்டன், ஸோ ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தவங்க அந்த பிளேஸ் ஆக்குபை பண்ணுவாங்க. ஸோ அடுத்த ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் டோனி, அஸ்வின், பத்திரானா, நூர் அகமத், அப்புறம் வந்து கலீல் அகமத். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேயிங் லெவலில் இருக்க போகிறாங்க. ஸோ சென்னை கிரவுண்டில் விளாண்டா நூர் அகமத் இருப்பார். ஸோ அதேமாரி அதர் கிரவுண்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு எல்லிஸ் தான் இருப்பார். ஸோ ஏன் அப்படின்னா வந்து ஸ்பின் அட்டாக் சிஎஸ்கேட சூப்பராக இருக்குது. ஸோ சென்னை பிச்சில் மட்டும்தான் ஸ்பின் அட்டாக் கொடுப்பாங்க. ஸோ அதர் கிரவுண்டுக்கு போனால் கண்டிப்பாக ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது நமக்கு தரமாட்டாங்க. ஸோ அதனால் நூர் அகமதுக்கு பதிலாக நேற்று எல்லிஸை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சிஎஸ் கூட பிளேயிங் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை இருக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ரெண்டு பிளேயிங் லெவலில் எந்த பிளேயிங் லெவல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ மித்த இயர்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட பிளேயிங் லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் டாப் நாச்சாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்காங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கருத்து, ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஸோ ஸ்லைட்லி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுற டீம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ண போகுது. ஸோ ப்ரெஷர் வந்து ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுன்னா அந்த டீம் கண்டிப்பாலுமே அந்த மேட்சை லூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதேமாதிரி சூப்பரான வீடியோவில் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் திஸ் இஸ் வித்யாசாகர். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.